सामने है और ये फॉर्म भर रहे हैं, बस कुछ नहीं कर रहे हैं, जो दिखा उतना ही किया। क्या सुनना मैं आपका? अरे आप कौन हैं? हम कुछ नहीं है, कुछ नहीं है, कर दीजिए दस्तखत, कोई बात नहीं। आप लोग की मजबूरी है, आप लोग को कहा गया दस्तखत करने, तो उसमें क्या है? नाम नहीं लिखा हुआ है, मतलब ऊपर जो चुनाव आयोग का है, और उसके बाद सब अधूरा भरा हुआ, कुछ भी सारे कॉलम खाली, पीछे कोई सिग्नेचर नहीं है। வணக்கம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்ன? இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதும், இந்த நாட்டு ஜனநாயக முறைப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓட்டுரிமை, ஓட்டு அதிகாரத்தை காப்பாற்றக்கூடிய வேலை. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் சரியாக வெளிப்படைத்தன்மையுடன் நடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வேலை. அதற்காக தான் நம்மளுடைய வரிப்பணத்தை வைத்து அவர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து வருகிறோம். ஆனால் தேர்தல் ஆணையம் யாருக்காக வேலை பார்க்கிறது? தேர்தல் ஆணையம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டுரிமையை, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வேலை பார்க்கிறார்களா, அல்ல ஒரு அரசியல் கட்சிக்காக வேலை பார்க்கிறார்களா என்பதை நீங்க புரிந்து கொண்டிருப்பீர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், எத்தனை பேர் தேர்தல் முறையில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்கிறதை நீங்களே கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள், உங்களுக்கு புரிய வரும். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ, ஒரு பத்திரிகையாளர், எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் தன்னுடைய உயிரை பணைய வைத்து உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு முன்பு உண்மைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கிடைப்பது என்ன? மிரட்டல், கேசஸ், எஃப்ஐஆர். இதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே கிடைப்பதில்லை. பணமா கொட்டி கிடைக்கிறது எங்களுக்கு கிடையாது. இந்த வீடியோவில் நீங்க எதை பார்த்தீர்கள்? ஒரு பத்திரிகையாளர் கிரவுண்டில் இறங்கி தேர்தல் ஆணையத்துடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய வேலையை பார்க்கவில்லை, அங்க நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுக்களை, தவறுகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிகாரிகள் எந்த வேலையை தவறாக பார்த்திருக்கிறார்களோ அதை எடுத்து காட்டியிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அதிகாரி என்ன செய்தார்? கேமரா மீது கையை வைத்து மறைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். போனில் மிரட்டக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அதுவும் போதவில்லை என்று அஜித் அஞ்சும் மீது ஒரு எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஃபைல் ஆகிவிட்டது பேகுசராய், பீகாரில். அடுத்த ஒரு சில நாட்களில் அங்க தேர்தல் வரப்போகிறது. இப்போ இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை நீங்க ஒவ்வொன்றாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இது மிக சீரியஸான விஷயம் என்று. இந்த வீடியோவை தயவு செய்து பகிர்ந்து விடுங்கள். ஏன்னா அடுத்த ஒரு சில மணி நேரத்திலேயோ இல்ல ஒரு சில நாட்களிலேயோ இந்த வீடியோவை நிச்சயமாக இவர்கள் ரீல் செய்யக்கூடிய வேலை பார்ப்பார்கள். அதைத்தானே இவர்கள் இத்தனை ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் எங்களை விலை கொடுத்து வாங்க முடியாது. We are not the Godi medias what they want us to be. ஆனால் இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா அஜித் அஞ்சும் ஒரு ப்ராமினன்ட், a very senior journalist, என்னுடைய மென்டார். 23 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பத்திரிகை துறையில் வரும்போது இவரிடம்தான் பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஒரு சிறிய இன்சிடென்ட்டை நான் உங்களுக்காக சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதற்கு பின்பு இந்த வீடியோவுக்குள்ளே திரும்பலாம். கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஸ்டார் நியூஸில் வேலை பார்க்கும்போது அஜித் அஞ்சும் வாஸ் ஆர் சீனியர். நாங்க அவருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். அன்னைக்குன்னு ஒரு பிரைம் டைம் நியூஸ் டெலிகாஸ்ட் ஆக போகிறது. அதற்கான ப்ரோமோ நாங்க ரிலீஸ் பண்றோம் ஒரு ஈவினிங் 7 மணியை போல. அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆன அடுத்த நிமிடமே நீங்க பார்த்தீர்கள்னா எங்களுடைய ஆஃபீஸ்ல அடுத்து ஃபோன் கால்ஸ். எங்களுடைய பாஸ், சூப்பர் பாஸ், அவரும் ஃபோன் பண்றாரு எங்களுடைய நியூஸ் ரூம்குள்ள. மணி ஒரு 8:30 மணி இருக்கும். என்ன அஜித், என்ன டெலிகாஸ்ட் பண்ண போறீங்க? ரொம்பவே பதற்றமா இருக்கு, ப்ரெஷர், ஆளும் கட்சி சைட்ல இருந்து பயங்கரமா ப்ரெஷர் வேற வருது. அஜித் அஞ்சும் didn't say anything. அவர் என்ன சொன்னார்னா, சார், திஸ் இஸ் மை ரிப்போர்ட் அண்ட் மை கிரெடிபிலிட்டி கோஸ் வித் திஸ். என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல, என்னுடைய உண்மையும் என்னுடைய கிரெடிபிலிட்டியும் இதுல இருக்கு, என் மீது நம்பிக்கை வைங்க. ஓகே, வாட் எவர் யூ டூ. அன்னைக்கு உள்ள பத்திரிகை துறை அப்படி இருந்தது. இன்னைக்குன்னா அதை டெலிகாஸ்டே பண்ணியிருக்க விட மாட்டாங்க. அவர் எங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தார். மீ அண்ட் ஒன் ஆஃப் மை another colleague, Rishi Raj, we were standing next to Ajit Anjum. I clearly remember even today,
he shouted on the floor, எல்லா ரிசீவர்ஸ்களையும் தூக்கி கீழே வையுங்க. அப்போ மொபைல் ஃபோன் ஒரு சில பேர்கிட்ட தான் இருக்கும், பேஜர் எல்லாம் இருக்கும். ஆஃப் த பேஜர், ஸ்விட்ச் ஆஃப் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் இஃப் யூ ஹேவ். எங்களுடைய என்ட்ரி கேட்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அவர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், யாருமே ஆஃபீஸருக்குள்ள வரக்கூடாது, யாருமே ஆஃபீஸை விட்டு வெளியில போகக்கூடாது, நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் வரை. அதேபடி அங்க நடந்துச்சு. எல்லாருடைய ரிசீவர்ஸும் வெளியில, யாருமே வெளியில போகல. நியூஸ் ரூம் வாஸ் கார்டன்ட் ஆஃப். அந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆனது. ஆளும் கட்சியுடைய ஒரு யூனியன் மினிஸ்டருக்கு எதிராக அந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆனது. 3வது நாள் அந்த நபர் ரெசிக்னேஷனை கொடுக்கிறார், ராஜினாமா கொடுக்கிறார். That is what Ajit Anjum was. And that is what the journalism was. And what are we seeing today? அஜித் அஞ்சுமுடைய தவறு என்ன? ஃபர்ஸ்ட் எதுக்கும் வரலாம். என்னதான் அவர் அப்படி தவறு செய்து விட்டார்? எதற்காக அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது? எதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்னைக்கு அவரை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்? அந்த இடத்தில் நடந்தது என்ன? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு புதிய ஆர்டரை போட்டிருக்கிறார்கள். என்ன ஆர்டர்? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சர் என்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம் இது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2003க்கு பின்பு இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ், அதாவது ஓட்டர் பட்டியலில் 2003ஆம் ஆண்டிற்கு பின்பு யாருடைய பேரெல்லாம் சேர்க்கப்பட்டதோ அவர்கள் வெரிஃபை செய்ய வேண்டுமா? சரி, வெரிஃபிகேஷன் செய்யலாம். அதற்காக என்னெல்லாம் தேவை? 11 டாக்குமெண்ட்ஸ் தேவை. ஓகே சார், என்னோட ஆதார் கார்டு இருக்கு, செல்லாது. சார், ரேஷன் கார்டு வச்சிருக்கேன், அதுவும் செல்லாது. சார், என்னோட ஓட்டர்ஸ் ஐடி இருக்கு சார், நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, அதுவும் செல்லாது. சரி சார், என்னதான் செல்லும்? என்னோட கரண்ட் பில் இருக்கு, கேஸ் பில் இருக்கு, எல்லாமே இருக்கு, செல்லாது. 11 வகையான இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க ஆழமாக பார்த்தீர்கள்னா யாராலையுமே முழுமையாக கொடுக்கவே முடியாத ஒரு விஷயம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, பீகார்ல இருக்கக்கூடிய 7.8 crore பாப்புலேஷன் voters, அதுல இருந்து 2.9 crore, அதாவது கிட்டத்தட்ட 3 கோடி voters இந்த பட்டியலில் வருகிறார்கள். யார் இந்த நபர்கள்? இஸ்லாமியர்கள், பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடக்கூடிய நபர்கள், மைனாரிட்டியை சார்ந்த நபர்கள், அல்ல இந்த கட்சிக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் என்று நினைக்கக்கூடிய நபர்கள். அப்போ ஷார்ட்கட் எப்படி பிஜேபி எடுத்து வைக்கிறது என்று நீங்க பாருங்க. மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது? இன்னைக்கு கூட காங்கிரஸ், இந்தியா பிளாக், இதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு முன்பு அங்க நடந்த தில்லுமுல்லை பற்றி எக்ஸ்போஸ் செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எவிடன்ஸ்களை கொடுத்திருக்கிறார்கள். இதுவரை தேர்தல் ஆணையம் அதற்கான எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. அடுத்த வருடம் தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போகிறது, அங்கேயும் இதே பிராக்டிஸ் நடக்கலாம், இதே முறையில் இங்கேயும் தில்லுமுல்லு நடக்கலாம், உங்களுடைய ஓட்டுரிமையும் பறிக்கப்படலாம். 2025, அதாவது பீகார் எலெக்ஷன் நடப்பதற்கு சற்று முன்பு, ஒரு 25 நாட்களுக்கு முன்பு இந்த ஆர்டரை எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் போடுகிறது. 8 கோடி மக்களுடைய வெரிஃபிகேஷன், அதுல 3 கோடி மக்கள் இன்னும் ஆழமாக அவர்களுடைய வெரிஃபிகேஷன் நடக்கணுமா? இப்ப திடீர்னு ஒரு பதிலும் கொடுக்கிறது தேர்தல் ஆணையம். 75%, 3 கோடி மக்கள்ல 75% மக்களுக்கான நாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோமா, அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கிட்டோமா? எப்படி? எந்த விதமான அதுவும் கிடையாது. இதே போன்ற கேள்வி பல பத்திரிகையாளர்களுக்கு உறுத்தி கொண்டிருந்தது. அதே உறுத்தல் தான் அஜித் அஞ்சும் இருக்கும். இவர் பீகாரை சார்ந்த நபராக இருக்க காரணத்தால் சரி நானே போய் பார்க்கிறேன்னு இவர் போயிருக்கிறார். பேகுசராய் பீகார்ல இருக்கக்கூடிய இடம். அங்க எங்க இந்த முகாம் போட்டிருக்கிறதோ, எங்க இந்த அதிகாரிகள் இந்த ஃபார்ம் எல்லாம் நிரப்பி கொண்டிருந்தார்களோ, அங்கு போய் பார்க்கும்போது 2 ஃபார்ம்ஸ்கள் நிரப்புவதாக தேர்தல் ஆணையம் அங்கங்க அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறது. எக்னாலஜ்மெண்ட் ஒரு ஃபார்ம், இவர்களுக்கு ஒரு ஃபார்ம் எக்னாலஜ்மெண்ட் ஆக. அந்த எக்னாலஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபார்ம் அது நிரப்ப கூட இல்லை. சரி, மைனாரிட்டிஸ், இஸ்லாமியர், பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடக்கூடிய நபர்கள் அந்த 11 ஃபார்ம்ஸ்களையும் நிரப்பினால் மட்டும்தான், அந்த டாக்குமெண்ட்ஸ்களை காட்டினால் மட்டும்தான் அவர்களுடைய ஃபார்ம் ஆக்செப்ட் ஆகிறது. ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள் ஹிந்துவாக இருந்தால், அப்பர் காஸ்டாக இருந்தால்,
இந்த வீடியோவை நீங்க மீண்டும் ஒரு முறை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். அஜித் அஞ்சும் கேட்ட கேள்விகளுக்கு எந்த விதமான பதில் இந்த அதிகாரிகள் கொடுக்கிறார்கள், அஜித் அஞ்சும் கேட்டதில் என்ன தவறு, இந்த வீடியோவை பாருங்கள், மீண்டும் ஒரு முறை பாருங்கள். अब ये जो कागज जमा कर रही हैं मैडम, इनमें से ये कितना होगा? 100 से ज्यादा है शायद? जी 100 है। 100 में इसको माइक यहाँ रखें अगर, तो एक में कागज दिख रहा है कोई है, एक में इधर है, तो 2 में कागज है। वो कागज क्या है? वो तो वही वोटर कार्ड है, तो वो तो ऐसे वैलिड नहीं है चुनाव आयोग की लिस्ट के हिसाब से। आधार कार्ड है, वो चुनाव आयोग की लिस्ट से बाहर है, तो वैलिड नहीं है। तो मतलब ये 100 में अगर देखें तो कोई कागज नहीं है। हाँ, ये सारे फॉर्म में फोटो नहीं है, कागज कुछ नहीं है, भरा हुआ यहाँ पे माता पिता का नाम और इपिक नंबर कुछ भी नहीं है। ये सारे फॉर्म अधूरे, यहाँ जीवन साथी का भी नाम नहीं भरा हुआ है। लेकिन बहुत सारे हम देख रहे हैं खाली मतलब फोटो भी नहीं है नया वाला। हाँ, आपने तो कोई दस्तावेज नहीं देख रहे हैं कहीं, सब बिना दस्तावेज के ही जा रहा है सब। बहुत कम है ना। देखिए सब सादा कागज है। 20 से 25%। तो ये साइन विन ओरिजिनल है कि साइन भी ये है? साइन ओरिजिनल है। तो आपने कितना फॉर्म जमा किया? 900 करीब। 900। कितना में कागज आपके में गया दस्तावेज? 20 से 25%। अब देखिए इन्होंने 900 फॉर्म अपलोड किए हैं, सुपरवाइजर हैं ये सब लोग, बलिया में हैं, इधर से आओ, और इनमें 20 से 25% इनमें दस्तावेज के साथ गया, बाकी बिना दस्तावेज के गया। இவர் கேட்டது என்ன? நீங்க நிரப்பக்கூடிய இந்த ஃபார்மில் பேர் மட்டும் எழுதியிருக்கீங்க. தகப்பனாருடைய பேர், கணவருடைய பேர், விலாசம் சரியாக இருக்கிறதா இல்லையா, மற்ற டாக்குமெண்ட்ஸ், நீங்க கூறக்கூடிய இந்த 11 டாக்குமெண்ட்ஸ்களில் எந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க வைத்திருக்கிறீர்கள்? கடைசியில் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டிருக்காங்க. அந்த கையெழுத்து கூட அந்த நபர் தான் வந்து போட்டாரா இல்லையான்னு கூட யாருக்குமே தெரியாது. ஸோ இஸ் திஸ் ஹவு த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒர்க்ஸ்? நோ. 2024 பிரைம் மினிஸ்டர்ஸ் எலெக்ஷன், நேஷனல் எலெக்ஷன், அப்போ இவர்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் வரவில்லை. இப்போ பீகார் எலெக்ஷன் வருவதாக தெரிந்த உடனேயே இந்த வேலையை நீங்க பார்க்கிறீர்கள். சரி, அங்க நடந்தது என்ன அதை நீங்க பாருங்கள். 4 நாட்களுக்கு முன்பு நானும் அஜித் சரும் பேசும்போது, ஏன்னா இந்த வீடியோ வந்த உடனேயே எங்களுக்குள்ள ஒரு சின்ன குரூப் இருக்கிறது, நாங்க அடிக்கடி பேசிட்டு இருப்போம். ராகுல் நிச்சயமா என் மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்கன்னு அன்னைக்கே அவர் சொன்னார். ஏன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் அந்த வீடியோ எடுத்து முடிச்சு வெளியில வரும்போதே அங்க ஒரு அதிகாரி அவரை தடுத்து நிறுத்தியிருக்காரு. இந்த மாதிரி வீடியோ மேடம் வர்றாங்க சார், ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவர் அடுத்த கொஞ்சம் வெயிட் எல்லாம் பண்ணி பார்த்துருக்காரு, ஆனா அவங்க வருவதாக தெரியல. இவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு, அடுத்த லொக்கேஷனுக்கு போகும். டப்புன்னு ஒரு லேடி ஆஃபீஸர் இவருக்கு ஃபோன்ல தொடர்பு கொண்டு, சார் நான் வந்தேன், நீங்க அங்கிருந்து கிளம்பி இருக்கீங்க, நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோலாம் எடுத்திருக்கீங்க, என்ன அந்த வீடியோ அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் கேள்விப்பட்டேன், அந்த வீடியோ மட்டும் நீங்கள் வெளியில் விடாதீங்க மேடம், இதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இல்லை, நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். சரின்னு ஃபோனை வச்சுட்டேன். மறுபடியும் அதே லேடி ஆஃபீஸர், ஷி கால்ட் ஹிம் அண்ட் அகேன். இந்த முறை கொஞ்சம் மிரட்டல் பாணிகள் அந்த குரல் இருந்திருக்கிறது. இவர் டப்புன்னு ஃபோனை வச்சுட்டார். அப்புறம் வெவ்வேறு ஆங்கிள் இருந்து மற்ற அதிகாரிகள் இவர் கேட்பதாக இல்லை. ஏன்னா இவரும் பீகாரை சார்ந்த நபர். அப்போ இவர்களுடைய குடும்பத்தினர்களை வைத்து, ஜஸ்ட் இமேஜின் ஹவு ஃபார் தே கேன் கோ, குடும்பத்தினர்களை வைத்து இவருக்கு ஃபோன் கால்ஸ்களை செய்ய சொல்லி அவரை அந்த வீடியோவை வெளிவிடாதபடி ட்ரை பண்ணியிருக்கார்கள். அதுவும் நடக்கவில்லை. அஜித் அஞ்சும் இஸ் அஜித் அஞ்சும், a brave journalist, we all love him. அவர் அடுத்த நிமிஷமே அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டார். வீடியோ டெலிகாஸ்ட் ஆன உடனேயே ஒட்டுமொத்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய முகத்திரை கிழிந்து விட்டது, உண்மை வெளியாகிவிட்டது. ஒரு வீடியோ மட்டுமல்ல, இது போன்ற ஒரு 5 வீடியோ தொடர்ந்து விடுறார். அப்புறம் என்ன, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன செய்வது, எப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்வது என்றே புரியாமல் இப்போ அஜித் அஞ்சும் மீது ஒரு எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சித்தரிச்சிருக்காக, அதை நீங்கள் பாருங்க. பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ வைத்து முகமது அன்சுரா ஹக், ஒரு மைனாரிட்டி, ஒரு முஸ்லிம் நபரை பிடித்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்க வைத்திருக்கிறார்கள். என்ன, என்னை அஜித் அஞ்சும் மிரட்டினார், ப்ரெஷர் போட்டார், இந்த மாதிரி இந்த வீடியோவை எடுப்பதற்காக எங்களை கட்டாயப்படுத்தினார், இந்த வீடியோவை நான் வெளிவிட மாட்டேன் என்றும் கூறினார். ஆனால் இப்போ அவர் அந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டார். அதில் இருக்கிறதெல்லாம் தவறு, பொய்.
ஒரு பத்திரிகையாளருடைய வேலை என்ன சார்? கேள்வி கேட்பது. என்னுடைய கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பதில் கொடுங்க, பிடிக்கவில்லை என்றால் நீங்க வெளியில போகலாம், மறுக்கலாம், அதுதானே. பட் என்னுடைய வேலை ஒரு ரிப்போர்ட்டை கிரவுண்டில் இறங்கி அதற்கான உண்மையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது. அதற்காக தான் நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என் மீது நம்பிக்கை வைத்து தான் நீங்க இந்த வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மீது இப்பெல்லாம் மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. அதனால்தான் யூடியூப், சோஷியல் மீடியா வழியாக எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்களை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா இங்கேதான் உங்களுக்கு உண்மை பகிரப்படுகிறது. அதுதானே உண்மை. அதைத்தான் அஜித் அஞ்சுனும் செய்தார். அஜித் அஞ்சும் மீது பாரதிய நியாய சம்ஹிதா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951க்கு கீழே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அவருடைய தவறு, அதிகாரிகள் செய்யக்கூடிய அந்த தவறை சுட்டிக்காட்டியது மட்டுமல்ல, அவர்கள் செய்த அந்த தவறை இதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு முன்பும் எடுத்து வைத்திருக்கிறார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன செஞ்சிருக்கணும்? பாராட்டி இருக்கணும். தேங்க்யூ சோ மச் சார், எங்களுடைய அதிகாரிகள் சரியாக வேலை பார்க்கவில்லை, அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வைத்து திருத்தி அனுப்பி இருக்கணும், இல்லை அவர்கள் மீது ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அதுதானே முறை. பட் இங்கே என்ன நடக்கிறது? யார் அந்த விசில் ப்ளோவராக இருக்கிறாரோ அவரையே நீங்க மிரட்டக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறீர்கள், அவர் மீதே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீர்கள். அதாவது அந்த ஃபார்ம்ல வெறும் பேர் மட்டும் தான் எழுதியிருக்கிறது, பின்னாடி கையெழுத்து மட்டும் போட்டிருக்கீங்க. எந்த விதமான ஃபார்மை நிரப்பாமல் 75% we have finished our workனு கூறக்கூடியதே தேர்தல் ஆணையம் எந்த விதமான தேர்தலை நடத்த போறார்கள், எந்த விதமான இந்த அப்ளிகேஷனை வாங்கி வருகிறார்கள் நீங்க புரிந்திருப்பீர்கள் இதுவரை. அப்போ அஜித் அஞ்சுன் அவர் செய்தது தவறாக இருந்திருந்தால் இதுவரை அவரை கைது செய்திருப்பார்கள். ஏன்னா எல்லாமே ஆன் ரெக்கார்ட், ஆன் கேமரா ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது. நாளைக்கே சுப்ரீம், அவரே கூறிட்டார், சொல்லிட்டார், ஐ வில் கோ டு சுப்ரீம் கோர்ட், ஐ வில் நாட் சிட் குவைட். அவருக்கு பின்னாடி நாங்க நிற்கிறோம். The entire journalist fraternity is standing behind him. We will not sit quiet anymore. ஆப்போசிஷன் நீங்க மிரட்டலாம், தனித்தனி எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ், எம்பிக்களை நீங்க மிரட்டலாம், இடியை வைத்து மிரட்டலாம், இன்கம் டாக்ஸை வைத்து மிரட்டலாம். ஆனால் எங்கள்கிட்ட என்ன இருக்கு? பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு டயலாக் அடிப்பார், ஹம் தோ ஃபக்கீர் ஹே ஜி, ஆக்சுவல் வி ஆர் த ஃபக்கீர்ஸ். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டொனேஷன்ஸ்களை வைத்து தான் இது போன்ற ஊடகங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். யூடியூப்ல பெரிய கோடிக்கணக்கான ரூபாய், லட்சக்கணக்கான ரூபாய் எல்லாம் எங்களுக்கு வர்றதில்லை. நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நடத்துவதில்லை. ஒவ்வொரு ரிப்போர்ட்டருக்கு பின்னாடி எங்களுடைய உழைப்பை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். அந்த அளவில் டேட்டாக்களை சேகரித்து, இல்ல 2 கெஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு பாட்காஸ்ட் நடத்தக்கூடிய வேலையை நாங்க பார்க்கல. We have been in this industry, in this field for decades. Me personally, it's been 23 years. This year I'll touch 24th. 24 years into journalism, a true and fearless journalism. Thank you so much. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.